நேற்று சினிமா ரசிகர்கள், உலக சினிமா ரசிகர்கள், கமலஹாசன் ரசிகர்கள் எல்லோருக்கும் ஒரு இனிப்பான செய்தி என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஆஸ்கர் விருது குழு பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. அதாவது ஆஸ்கர் விருது குழு பார்த்திங்கன்னா ஆஸ்கர் படங்கள், அதாவது ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்ட படங்களில் எது ஆஸ்கருக்கு தகுதியான படங்கள் அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகிற அந்த ஒரு குழு இருக்குது. ஸோ அந்த குழுவில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினரும் பார்த்திங்கன்னா ஓட் பண்ணி அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது பார்த்திங்கன்னா அந்த படம் தேர்வாகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அது படம் பரிசு வாங்கும் அல்லது வாங்காமல் வெளியே போகும். ஸோ இதுதான் வருஷமாக காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஆஸ்கர் விருது கமிட்டி பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹீரோ நம்ம ஆயுஷ்மான் குரானா, அதாவது கடந்த ஒரு 7-8 வருடங்களாக தீவிரமாக நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு பாலிவுட் ஆக்டர். அவரும் பார்த்திங்கன்னா இந்த குழுவில் இடம் பிடிச்சிருக்காரு. மொத்தம் 534 பேருக்கு அழைப்பு உலகம் முழுக்க. அதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன், ஆயுஷ்மான் குரானா 2 பேருக்கு மட்டும்தான் அழைப்பு. இப்போது இதே மாதிரி தான் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கும் அழைப்பு வந்துச்சு. ஆக்சுவலி ஜெய்பீங்கிற படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்பட்ட படமாச்சு பார்த்தீங்களா. அந்த காரணத்தால் இப்போது கமலுக்கும் ஆயுஷ்மான் குரானாவுக்கும் அழைப்பு. இப்போது இந்த ஒரு பெருமையை பார்த்திங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியோடு பாராட்டியிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன் இந்த ஆஸ்கர் விருது கமிட்டி குழுவில் இடம்பெறது ஒரு தமிழனாக, இந்தியனாக மிகவும் பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த ஆஸ்கர் விருது கமிட்டி குழுவில் கமலஹாசனும் ஆயுஷ்மான் குரானாவும் இடம்பெற்றதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க என்ன மாதிரியான படங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.